மகா வாழைச்சித்தாய நமக. ஓம் விஸ்வாமித்திர மகர்ஷியே போற்றி போற்றி. சாமி, இந்த சபையை சரணடைந்த நாள் முதலா எனக்கு நீங்க முதல்ல சொன்ன மாதிரி உங்களை உயர்ந்த நிலையில வச்சு சித்தர்கள் தாங்குவாங்கன்னு சொன்னீங்க. ஆரம்ப நாள்ல இருந்தே நீங்க அகத்திய பெருமானும் சிவமகா வாழைச்சித்தரும் என்னைய வச்சு தாங்கிறத என் வாழ்க்கை பயணத்துல உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னமும் உணர்ந்துகிட்டு இருக்கிறேன். 6-7 மாதமாக ஒரு தடவை வந்தப்ப விஸ்வாமித்திர மகர்ஷி சொன்னாங்க, நீ முதல்ல தான்கிற அகங்காரத்தை எடு, அதுக்கப்புறமா நீ வந்து கேளு அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து எனக்குள்ள நான் கேள்வியை கேட்டு கேட்டு அகங்காரத்தை குறைக்கணும்னு அதுக்கே 6 மாத காலம் ஆயிடுச்சு. நீங்க வந்து என்னைய உள்ளங்கையில வச்சு, ஆனா அதை பத்தி இல்லை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா நீங்க என்னைய வந்து உயர்ந்த நிலைக்கு இன்னைக்கு வந்து இந்த நிக்கிறவங்க முன்னாடி நல்லா கொண்டு வந்துட்டீங்க. இப்பொழுது ஒரு 3 மாத காலமா அந்த தான்கிற அகங்காரம் போனதுக்கு அப்புறம் விஸ்வாமித்திர மகர்ஷிக்கு என்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா தான்கிற அகங்காரத்தை எடுத்தாதான் அவர் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு செயலையும் உடனடியா நடத்திக்கிறார். என்ன நினைச்சாலும் உடனே அவரும் இப்ப சேர்ந்து ஆசி கொடுத்துருவாரு, உடனே பதில் கொடுப்பாரு. ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எனக்கு கூடவே இருப்பாரு. அவரை நினைக்காட்டா கூட உங்களை நினைச்ச உடனே அவர் கூடவே வந்துடுறாரு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். எனக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் அகத்தேன்ற ஒரு வார்த்தை வந்தது தவத்துல. அது என்னதுன்னு புரியல. அது கொஞ்சம் அகத்தே அப்படின்னு ஒரு சாதாரண திடீர்னாப்ல நல்ல ஒரு உறக்கத்துல இருக்கு. முழிக்க 4:30 மணிக்கு அதிகாலையில நடந்தது கூறப்பட்டது, உனக்குள் நடந்தது கூறப்பட்டது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகத்தீசாய நமது. பெண் சீடரை பற்றி அகத்தியன் உரைக்கின்றோம். யாவருக்கும் தெரியும், அற்புதமாக செங்கல்பட்டு கிளை என்னும் பல்லவதே கிளையினுடைய சச்சங்க பெருவிழாவில் முதன்முதலாக வந்து கலக்கின்ற பொழுது விஸ்வாமித்திரனை அரண்டு விட்டான் பெண்மணியை பார்த்து. சிவமகா வாழை சித்தனும் வந்து நின்ற இப்பெண்மணியினுடைய பரபரப்பு பதட்டம் இகலோகத்தில் இருக்கும் அத்துணை கர்ம நிலைகளையும் தன் சிரசில் ஏற்றி கொண்டு வந்து நிற்பது போல் காட்சி அளித்தால் எந்த சித்தன் தான் பயப்படாமல். ஆனால் அனைத்து கர்ம நிலைகளுக்கும் அஞ்சாது ஏற்றமிகு நிலையாக இறை சூட்சம நூல் பெற்ற சிவமகா வாழை சித்தன் அஞ்சாது அவர் சீடர்களின் கர்மாவை போக்குகின்ற அற்புத பணி ஆற்றி வருகின்றான் என்ற அகத்தியர். அவன் சரீரம் ஓய்ந்தாலும், அவன் சிரசு அவன் சரீரத்திலிருந்து கலட்டப்பட்டாலும், அவனுடைய ஆன்மா அவன் உடலில் இருந்து அவ்வுயிர் பிரிந்தாலும் இறை பிரபஞ்சத்திற்காக தர்மயுக மாற்ற நிகழ்விற்காக அவன் பணி ஓயாது என்று அகத்தியன் உரைக்கிறான். அவ்வாறு சூட்சமமாய் இவன் இவளுக்கு ஆசி வழங்கினான். விஸ்வாமித்திரன் கடின உரை கொண்டு ஆசி வழங்கினான். அகத்தியன் உரைத்தோம், உனக்குள் வருவோம், உன்னை வழிநடத்துவோம் என்று இவள் உரைத்தாள். 6-7 திங்கள்களாக கடந்தது நான் என்ற அகங்காரம் விலகுவதற்கு. சற்றேறக்குறைய விலகிய நாளில் கிடைத்த அத்தகைய வார்த்தை அகத்தா அகத்தே, உன் அகத்தை என்னிடம் தா, அகத்திற்குள் அகத்தியன் புகுகின்றோம் என்ற நிலையை. இதுதான் நடந்தேறியது. உன் அகங்காரத்தை என்னிடம் தா, அகத்தீயை உன்னிடம் தருகின்றோம். அகத்தீ என்னும் ஆற்றல் கொண்ட சிவ தீயை உனக்குள் பரவ விடுகின்றோம் ஞான தீயாக என்ற அகத்தியன் கூறுகிறார். இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கின்றது. இப்பெண்மணியோடு பாலதிரிபுர சுந்தரி உரையாடுகின்றாள், சிவமகா வாழை சித்தன் உரையாடுகின்றான், அகத்தியன் உரையாடுகின்றான், விஸ்வாமித்திரன் உரையாடுகின்றான். இது சாதாரணமாக இப்பெண் உரைக்கின்றாள். கூறுகின்றோம் அகத்தியன் கேட்ட வினாவிற்கு அசரீரியாக காதில் ஒலிக்கின்றது இறை சூட்சம நூலின் மூலமாக என்ற அகத்தியன். அத்தகைய அருட்பெரும் பேறு பெற்ற அற்புதமான ஒரு சீடராக சரணடைந்து வளம் வருகின்ற உனக்கும் இல்லானுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அருள் வளநிலையோடு ஆரோக்கிய வளமோடு வளம் வருவதற்குரிய ஆசிகளை வழங்கி. ஓம் அகத்தீசாய நமக. ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷத்துல இவ்வளவு ஒரு பெரிய மாற்றம். இதே மாதிரி பணியை தொடரும். ஓம் அகத்தீசாய. பரபரப்பா